அது விஷயமா தான் நான் விசாரிக்க வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? அது விஷயமா தான் நான் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொன்னனே. மறுபடியும் விசாரிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை விசாரிக்க வரல மேடம், பென்னிங்கிறவரை விசாரிக்க வந்திருக்கேன். நீ தான் பென்னியா? ஆமாங்க சார். சரி வாங்க போலாம். மேடம் சார், இப்ப என்ன ஆச்சுன்னு அவர் விசாரிக்கணும்னு சொல்றீங்க? அதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சம்பந்தம் இருக்கு மேடம். சதீஷ் காணாம போனப்ப பர்டிகுலர் டேட்ல பர்டிகுலர் டயத்துல எண்ணூர்ல தான் அவர் செல்லு மிஸ் ஆயிருக்கு. அதை செக் பண்ணப்ப இவங்க 2 பேரோட செல்லும் ஒரே டவர்ல தான் கான்டாக்ட்ல இருந்திருக்கு. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். சார் 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 என்ன சார் சொல்றீங்க? எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க சார். நான் சதீஷ் ஒண்ணுமே பண்ணலைங்க சார். இப்ப நான் உன்னை எதுவுமே கேட்கலையே. எந்த சம்மந்தமும் இல்லாம எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற. அப்ப நீ தான் பண்ணியா? மேடம் 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 சொல்லுங்க மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். ஓவரா பதறியே. வா போலாம். மேடம் வாயா. மேடம் மேடம் வாயா. சார் 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 அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். வா. அக்கா பாத்தியாக்கா, நீ அந்த பிரகாஷ் வீட்ல ஆடு மாடெல்லாம் வளர்ப்பன்னு பிரச்சனையை இழுத்து விட்டல. அதுக்கு அந்த பிரகாஷ் நமக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஏழ்றையை இழுத்து விட்டுருக்கானேக்கா. போச்சு, எல்லாமே போச்சு. இந்த பென்னி வேற பயத்துல இருக்கான். போலீஸ் மட்டும் அவனை தொட்டா போதும், எல்லா உண்மையும் அப்படியே உளறிடுவான். ஐயோ, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்க்கா. அடச்சி, சும்மா ரெடி. இங்க வா. Sir? Please come. Take the 1,000 rupees, huh? தெய்வமே. நாளைக்கு same time 9 o'clock. Okay, sir. Good night. Good night, sir. வாங்க 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 எல்லாரும் வாங்க. அப்பா வாங்க, அம்மா வாங்க. என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? நான் ஏன் குடிக்கிறேன்? பை நிறைய பணம் இருக்கும்போது நான் குடிப்பேனா? பாருங்க, நல்லா பாருங்க. அதான் பாருமா, பாருப்பா, பாருமா. பாரு பாரு, நல்லா பாரு. பகல போற வெளிச்சம் பாரு. டல்லான வீட்டுக்குள்ள டால் அடிக்கும் நோட்டை பாரு. கட்டு கட்டா பணத்தை பாரு. செட்டு செட்டா பணத்தை பாரு. கட்டு கட்டா பணத்தை பாரு. பயிரெஞ்சும் புகையும் பாரு. வாயிலையும் வயிற்றுலையும் அடிப்ப பாரு. நல்லா பாரு, நல்லா பாரு. என் பணத்தை எங்கடா போய் திருடிட்டு வந்த? என்னது திருடிட்டு வந்தியா? அதானே, தியாகி பெத்த புள்ளைக்கு என்னைக்கும் திருட்டுலயே தான் நினைப்பு. நீ எல்லாம் ஒரு அப்பா. என்னடா பேசுற நீ? பின்ன என்னடா, பெத்த மக சம்பாதிச்சு வந்திருக்கா, கட்டு கட்டா நோட்டை நீட்டுறா, எங்க திருட்டு வந்தேன்னு கேக்குறாரு. ஏன்பா உன் புத்தி இவ்வளவு கேவலமா போகுது? என்னடா அப்பா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? டேய் பேசலடா, திட்டுறேன். இது நான் சம்பாதிச்ச பணம். என் புத்திய வச்சு, என் சக்திய வச்சு சம்பாதிச்ச பணம்டா. பாரு, கட்டு கட்டா மின்னுது. என் லக்ஷ்மி அண்ணி கொடுத்ததுடா, என் லக்ஷ்மி அண்ணி. இத பத்திரமா உள்ள வைக்கணும். டேய், பணம் வந்த மெதப்புல பேரையே மாத்தி சொல்றியடா. டேய், நான் எங்கடா மாத்தேன்? உனக்கு வேணா அவங்க பேர் காயத்ரின்னு இருக்கலாம், ஆனா எனக்கு அவங்க மகாலட்சுமி, தைரியலட்சுமி, தனலட்சுமிடா. டேய் டேய், உன்னை தரித்திரம் பிடிச்சவனா மாத்த போற தரித்திர லட்சுமிடா. வந்துட்டான். வாடா. ஏதுடா இந்த பணம்? அம்மா, என்னம்மா மறந்துட்டீங்களாம்மா? அண்ணி ஒரு இடத்த வசந்துக்கு முடிச்சு கொடுக்க சொன்னாங்கல்ல, அத முன்னால நீ பேசி ஐயா தான் முடிச்சு கொடுத்தாரு. 15-16 கோடின்னு சொன்னாங்க, நான் 12 கோடியில முடிச்சு கொடுத்தேன். 12 கோடிக்கு 1% கமிஷன், 12 லட்சம். எப்படி? வாங்க 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 எல்லாரும் வாங்க. என்ன சொல்லுங்க, இப்பதான் வரியா? நில்லு நில்லு. இந்தா எழுதி பாரு. உன் புருஷன் 12 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு வந்திருக்கேன். கமிஷனா கிடைச்ச படத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தா உன் மாமனாரு திருட்டு வந்தியான்னு கேக்குறாரு. இந்தா எண்ணி பாரு. சத்யா, நீ என்ன எல்லாம் 1000 கடைக்கு போனவ இவ்வளவு லேட்டா வர? அதுவும் பிரகாஷ் சத்யாவோட வர? என்ன அவங்க ஆபீஸ்க்கு போயிருந்தியா?
இல்ல மாமா, கடைக்கு தான் போயிருந்தேன். வர வழியில பிரகாஷ போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போனது பார்த்தேன். அதுக்கப்புறம் சத்யாவுக்கு தகவல் சொல்லி என்னடே நோ பார்க்கிங் போர்டு கூட தெரியாம வண்டி நிறுத்தியடா? அறிவில்ல? மாட்டியா? தூக்கி உள்ள வச்சாங்களா? உதைச்சாங்களா? டேய் பேசாம போயிடு. பிரகாஷ் விடுப்பா. நீ ஏப்பா நோ பார்க்கிங்ல வண்டியை விட்ட? தியாகி பெத்த தியாகி கேட்டு அத தியாகி பெத்த தியாகி புள்ள சொல்லு சொல்லு. ஏன் நோ பார்க்கிங்ல வண்டி விட்ட? டேய் ஆரஞ்சன் வை மூஞ்சி பேந்துரும். பிரகாஷ் அவனை விடுப்பா. என்ன நடந்ததுன்னு சொல்லு. அப்பா நான் வண்டியை விடும்போது அங்க நோ பார்க்கிங் போர்டே இல்லப்பா. ஆமா ஆமா, வானத்துல இருந்து டங்குன்னு வந்ததுல. பிரகாஷ் இங்க வா. டேய் சும்மா இருக்க மாட்டேன், வாய மூடுறா. நீ சொல்லுப்பா. பாப்பா எல்லாம் அந்த டெபுட்டி கலெக்டர் ராஸ்கலால வந்ததுப்பா. அன்னைக்கு சொன்னல அவன் கூட பிரச்சனை தகராறுன்னு. மால்ல நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணும்னு அந்த இன்ஸ்பெக்டர் ஏவி விட்டுருக்கான்ப்பா. அவன் டீ கடையில என்ன விசாரிச்சதை என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அவன் தான் இப்ப நோ பார்க்கிங் போர்டை செட்டப் பண்ணி வேணும்னு என்ன உள்ள தூக்கி வைக்க பார்த்திருக்கான். டேய் உனக்கு மட்டும் தான்டா ஊர்ல இல்லாத பகையெல்லாம் டிசைனா வரும். என்னங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இரு அத்தை, அந்த இன்ஸ்பெக்டர் ஓவரா துள்ளினா. உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டினா. ஆனா அங்க சத்யா வந்ததும் அந்த ஆள் அப்படியே அடங்கி ஒடுங்கிட்டான். சத்யா கேட்ட எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லல. மேடம் மேடம் அப்படியே பம்புறான். பின்ன அத்தை, இவர் போர்ட பாக்கலன்னு சொல்றாரு. அந்த ஆளு என்னென்னமோ பேசுறான். இதுதான் இல்ல, ஆடி போயிட்டான். சத்யாவுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு எனக்கு அங்கதான் தெரியும். பெண்ணே எடுத்துட்டா. என்ன காரணத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணீங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரு, அப்படி இப்படின்னு. அப்பா என்ன பேச்சு? பிரகாஷ் பாத்தியா, சத்யாக்கு உன் மேல எவ்வளவு பிரியம் இருந்தா இப்படி பண்ணியிருப்பா. இப்பவாவது அவளை புரிஞ்சுக்கப்பா. அவளை கோச்சுக்கிறத நிறுத்துப்பா. ஆமா பிரகாஷ். ஆமா ஆமா, சத்யவான் சாவித்ரி தான் புருஷனை யமன் வாயில இருந்து மீட்டிட்டு வந்தாளா? என்னங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏய், வாங்க உள்ள வாங்க. பிரகாஷ் சத்யாவுக்கு தேங்க்ஸ் சொன்னியாடா. உனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா. மாமா என்ன நீங்க ஒரு தப்பான ஆள்கிட்ட இருந்து பேசி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? அதுவும் புருஷன் முன்னாடிக்குள்ள என்ன தேங்க்ஸ்? தேங்க்ஸ். என்னங்க நீ புருஷன் போட்டாடுக்கல எதுக்கு தேங்க்ஸ் சொன்ன? ஆனா அடுத்த நொடி அவ தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டான். அப்படிதான் என்ன அர்த்தம்? அவ உன்னை பொண்டாட்டியவே நினைக்கல. எப்படி? ஐயோ ஐயோ. மேடம் ஆ வாங்க கந்தசாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். மேடம் அவசரமா பார்க்கணும்னு வர சொன்னீங்களா? ஆமா, உங்க ஃப்ரெண்டு பெனிய போலீஸ் விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மேடம் என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பிரகாஷ் சதீஷ் விஷயமா ஹேபியஸ் கார்பஸ் மனுவை சதீஷோட அம்மா வச்சு போட வச்சிருக்கான். அதுக்காக போலீஸ் பென்னிய விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மேடம் சதீஷ் விஷயம்னா அந்த சங்கீதாங்கிற பொண்ணு கர்ப்பமா இருந்துச்சே அந்த பையனா? ஆமா, அவன் விஷயமா தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. மேடம் என்ன மேடம் இது? நீங்க ஒரு வார்த்தை சொல்லி காப்பாத்திருக்கலாமே. நான் காப்பாத்தலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம் மேடம்? இப்ப நடந்த விஷயம் என்னன்னா, பென்னிய போலீஸ் கூட்டிட்டு போகும்போது ரொம்ப பயந்து போயிருக்கான். அவன் பாட்டுக்கு போலீஸ் அடி தாங்காம ஏதாவது வளரிட்டானா அது எனக்கு தான் சிக்கல். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. மேடம் நீங்க போய் பென்னிய பார்த்து நான் சொல்றது சொல்லுங்க. என்ன மேடம் சொல்லணும்? பென்னிக்கு பொண்டாட்டியும் ஒரு பொண்ணும் இருக்கு. சோ அவன் என்ன மாட்டி விடணும்னோ இல்ல அடி தாங்க முடியாம என்ன சிக்க வைக்கணும்னு நினைச்சா அவங்க 2 பேரும் பரலோகம் போயிடுவாங்கன்னு சொல்லுங்க. அதுவும் போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும். என்ன யோசிக்கிறீங்க? சொல்லிடுவீங்களா? அவன் ஏதாவது ஒரு வார்த்தை வளர்னாலும் அவங்க செத்தாங்கன்னு சொல்லிடுங்க. போங்க. நிச்சயம் சொல்றேன் மேடம். வர மேடம்.
இது நடக்குமாக்கா? எவனா இருந்தாலும் பொண்டாட்டி புள்ள முக்கியம் நினைப்பான். கண்டிப்பா இது நடக்கும். இவன் சொன்னா பென்னி நம்மள போட்டு கொடுக்க மாட்டான். அடி பாவி, உன்னையா பெண்ணி நல்லவன்னு சொன்னா? இவ்வளவு காலமா விசுவாசமா இருந்ததுக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களே கொல்ல பாக்குறாள. இவன் லேஸ்பட்டாள் இல்ல. சொல்லுங்க பொன்னுசாமி, உங்க செல்லும் சதீஷோட செல்லும் ஒரே டவர் ரேஞ்சில் இருந்திருக்கு. சார் நிஜமாலுமே எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சார். விளையாடாம சொல்லுங்க. உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். உண்மையை சொன்னா விட்டுற போறேன். சார் சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார். அந்த சதீஷ் காயத்ரி மேடத்தை பார்க்கறதுக்கு வருவானுங்க. அவங்க தங்கச்சி புருஷனுக்காக பிசியோதெரபிஸ்டா இருந்தானுங்க. அங்க வந்து போனதில் பழக்கமே தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க சார். பழக்கம்னு சொல்றீங்க, சரி எந்த அளவுக்கு பழக்கம்? சும்மா ஹாய் ஹலோங்க சார், அவ்வளோதாங்க சார். வேற எதுவுமே இல்ல, அப்படிதானே? ஆமாங்க சார். சாமி சத்தியமா என் தலை மேல சத்தியமா வேற எதுவுமே இல்லைங்க சார். ஆமாங்க சார், வேற எதுவுமே இல்லைங்க சார். வினோதினி மேடத்துக்கிட்ட பேசுவேன். எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க சார். சார் பொன்னுச்சாமி, உங்களை நான் இப்ப ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த மரியாதைக்கு பதில் மரியாதை கொடுத்து நீங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவீங்கன்னு தான். இப்படி பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? அப்புறம் போலீஸ் மரியாதை என்னன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும். எனக்கு போலீஸ்னாலே பயம் சார். சின்ன வயசுல ஸ்கூல் யூனிஃபார்மா காக்கி டவுசர் போட சொன்னாங்கன்னு ஸ்கூலை விட்டு ஓடி போனவனுங்க சார் நானு. எனக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸை கண்டாலே பயங்க சார். இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல கூட முதிச்சது இல்லைங்க சார். சார் இவனை பார்த்தா அப்படி தெரியலையே சார். ஆமா சார், ரொம்ப பயந்து சுவமா தெரியறான். இவன் போய் என்ன சார் பண்ணிருப்பான்? என்ன இப்படி சொல்றாரு? சாருக்கு நம்மள கண்டாதான் பயம். கம்பெல்லாம் கண்டா சார் சார் பயப்பட வேணாங்க சார். மாட்டாரு. சார் 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 என்னை கொண்டு போய் படுக்க வைங்க. யோ சார் வேணாங்க சார். சார் வாயா. வேணாங்க சார். நட, நட. சார் வேணாங்க டேபிள் சார். படியா. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சார். சார் அடாதயா. சார் சார் என்னை விட்டு சொல்லுங்க சார். என்னை விட்டு சொல்லுங்க சார். உண்மையை சொல்ல மாட்டல? சார் சார் நான் சத்தியமா சொல்றதுல உண்மைங்க சார். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். ஏய் சொல்றா சொல்றான்றல. சொல்றா, என்ன பண்ண சதீஷா? சொல்றா. உண்மை சொல்லிடுறேங்க சார். யோ, இறக்கே அவனை. உண்மையை சொல்லியிருந்தா அடி விழுந்திருக்காதுல்ல? சார் என் உடம்பு அடிதாங்கிற உடம்பு இல்லைங்க சார். உண்மை சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறியா? தண்ணி சார். தண்ணி கொண்டாயா? முதல்ல உண்மையை சொல்லு, அப்புறம் தண்ணி குடிக்கலாம். உண்மை சொல்லிடு சார். அந்த சதீஷ என்னங்க கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? நேத்து நைட்டு பணத்தை என்றேன்னு கண்டபடி போட்டு வச்சிருந்தீங்க. நான் தான் எல்லாத்தையும் எடுத்து கபோர்ட்ல வச்சிருக்கேன். என் பணம் திட்டு போலியா? நீ தான் எடுத்து வச்சிருக்கியா? போய் அந்த பணத்தை கொண்டு வா போ. ஆவா
டேய் வாடாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஒண்ணு நினைக்கலையே. மனுஷனடா நீ. பணத்தை காணோன்னு ஒன்ன பிரகாஷ திருடுங்கற. மன்னிப்பு கேள்ட்டா அவன்டா. டேய் அதான் அம்மா சொல்றாங்கல்ல, மன்னிப்பு கேள்றா இவங்ககிட்ட. டேய் ஆளாளுக்கு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? டேய் இவங்ககிட்ட மன்னிப்பு கேள்றா. டேய் யார்கிட்ட யார மன்னிப்பு கேட்க சொல்ற? இதுலங்க குடு குடு. என் பணம் கரெக்டா இருக்கு. டேய் நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போறடா. தேவையில்லாம இவனை திருடன்னு சொல்றா. ஒழுங்கா மன்னிப்பு கேள்றா. டேய் இவன் யாரா? சாதாரண கிளர்க்கு. நான் யாரு? 5 கோடி 12 லட்சத்துக்கு அதிபதிடா. நான் போய் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? போடா. மாமா நீங்க செய்யறது தப்பு. அன்னைக்கு அப்படிதான் செய்யாத தப்புக்கு திருடன் சொன்னீங்க. இப்பவும் இப்படி பேசுறீங்க. நீங்க 5 கோடி 12 லட்சத்துக்கு அதிபதினா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? அடடா தாசதார் மேடமா? நான் மேடம். உங்களை அவன் எவ்வளவுதான் அசிங்கப்படுத்துறானோ கட்ட புசன வந்து பேசுறீங்க பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர் வெரி குட். வேண்டாடா ராஜு, நீ ரொம்ப தப்பான பாதையில போயிட்டு இருக்க. அமைதியா இருக்கிறவன திருடன்னு சொல்லி அசிங்கப்படுத்துற. இதெல்லாம் ஒண்ணு நல்லது இல்ல. எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா இருங்கம்மா. டேய் என்னடா சும்மா இருக்கிறது? இவன் எதுக்குடா திருடன்னு சொன்ன? டேய் சொல்லாம இந்த வீட்ல பணம் போச்சுன்னா அது இவனால தான் இருக்கணும். போடா. சொல்லுங்க சார். பெண்ணிய ஸ்டேஷன்ல போலீஸ் விசாரிச்சதுல எல்லா உண்மையை சொல்லிட்டானா. நீ உடனே புறப்பட்டு வாப்பா. இதோ வந்துடுறேன் சார். ஹலோ பிரதர். அண்ணி அண்ணின்னு சொல்லுவியே, இன்னியோட உங்க கதை முடிஞ்சுதுடா. என்னடா சொல்ற? 5 கோடியே 12 லட்சத்துக்கு அதிபதியா? சதீஷ் விஷயமா ஏபிஎஸ் கார்பஸ் மனு கொடுத்ததுல பெண்ணிய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் பெடல் எடுத்து உண்மையை வரவழைச்சிருக்காங்க. உன் அண்ணியோட கதை இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த 5 கோடியே 12 லட்சம் என்ன ஆகுதுன்னு பாரு. டேய் அட்வொகேட் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லிருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா. என்னடா அடி வயிற்றுல இடி விழுந்துச்சா? அவ இங்க பண்ண தப்புக்கு நானாவது பெல்ட்டால் அடிச்சு வெளியே அமிச்சேன். ஆனா அங்க போலீஸ் அவளை சும்மா விடாது. அவ அந்த சதீஷ வன்மத்துல ஏதாவது ஏன் கொலை கூட பண்ணிருக்கலாம். அவளை ஜெயில வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. வெள்ளை புடவை கொடுத்து நம்பர்லாம் போட்டு உள்ள வைப்பாங்க. அப்ப தெரியும்டா அவளுக்கு. இந்த கந்தசாமி கிட்ட இருந்து இன்னும் ஒரு தகவலும் வரலையே. அக்கா காஃபிக்கா? ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சல். நானே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து போயிருக்கேன். காஃபி. என்னக்கா நீதான் அந்த கந்தசாமியை கூப்பிட்டு பேசிட்டல்ல? எங்கடி இன்னும் ஒரு தகவலும் வரலையே. அவன மேடம். என்ன கந்தசாமி, என்னாச்சு? போனீங்களா? வெண்ணிய பாத்தீங்களா? என்ன சொன்னாம? சாரி மேடம், நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், அவனை பார்க்க முடியல மேடம். ஐயோ, அதுவும் இல்லாம என் மாமியாருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு மேடம். ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் மேடம். அதான் அவனை பார்க்க முடியல. யோ உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இது எவ்வளவு பெரிய விஷயம். நான் என்ன சொன்னேன்? அதை விட்டுட்டு மாமியாருக்கு நெஞ்சு வலி, மாமனாருக்கு காலு வலின்னு போயிட்டேங்கிற. அறிவு கட்டவனே. அவன் பாட்டுக்கு ஏதாவது உளறி இருந்தானா என்ன பண்றது? மேடம் நான் கிளம்பிட்டேன் மேடம். இன்னொரு 5 நிமிஷம் அங்க போயிடுவேன் மேடம். நான் போய் பாத்துறேன் மேடம். ஆமா கிழிச்ச. அக்கா என்னக்காச்சு? அந்த ராஸ்கலனும் பெண்ணிய பார்க்கவே இல்லையாண்டி. அவன் மாமியாருக்கு நெஞ்சு வலின்னு போயிட்டானா. அக்கா இப்ப என்னக்கா பண்றது? மேடம் மேடம் எஸ்ஐ சார் உங்களை கூட்டு வர சொன்னார் மேடம். கூட்டிட்டு வர சொன்னாரா? ஆமா மேடம். பென்னி எல்லா உண்மையும் சொல்லிட்டாராம். சார் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னார் மேடம். அக்கா எல்லாம் போச்சுடி. சரி நான் வரேன். ஓகே மேடம். வா போய் தொலைவோம். வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வாங்க பிரகாஷ். பெண்ணி விஷயமா வந்திருக்கோம். பெண்ணி விஷயமாவா?
ஆமா சார், சதீஷ் விஷயமா அவரோட அம்மா ஏபிஎஸ் கார்பஸ் மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க. இவர்தான் அவங்களோட அட்வொகேட். அப்படியா? வணக்கம் சார். உட்காருங்க சார். அவன் எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டான். என்ன ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.